நேரத்தில் கால் பண்ணியிருக்கா. பாப்பா வேற இருக்காளே, சமாளிப்போம். பாப்பா போர் அடிக்குதுனால டிவியில் சின்சானை போடு, நானும் வரேன். பார்த்துக்கிட்டே இரு, வந்துடுறேன். ஹலோ, என்னடா காலங்காத்தாலே கால் பண்ணியிருக்க? அது இல்லடி, என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டானா. அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணார் போல். அப்புறம் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம். இங்கே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்களாண்டி. என்னடா சொல்கிற, உண்மையாவா? அட ஆமாம் காவியா, அவங்க அப்பா இங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காராம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாராம். ஐயோ, அப்போ எப்படா வராங்க அவங்க? ஒரு 10 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு என்னை வர சொல்லியிருக்காங்கடி. அங்கேருந்து நானும் சேர்ந்து தான் உங்கள் வீட்டுக்கு வரேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு தாண்டி வரேன். என்னடா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுத்துட்ருக்க? ஃபஸ்ட்டு நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறட்டோம்டா, அப்புறம் உங்கள் அம்மா கூப்பிட்டு வாடா. இல்லடி, அங்கிள் தான் வந்து அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாது, இல்லை நல்லபடியாக தான் நடக்கும். ஏதோ சொல்கிற, சரிடா நானும் நம்புகிறேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவே இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, இல்லை நல்லபடியாக தான் நடக்கும். சரிடி, சரி பாரு, நானும் அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு வரேன். டேய், உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களாடா? திடீர்னு போய் சொல்ல போகிற? அதெல்லாம் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்து பேசி கூப்பிட்டு வரேன். சரிடி, சரி பாரு, நான் கிளம்புறப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி பாரு, நான் வைக்கிறேன், பாய். டேய் டேய் டேய், இருடா பேசிகிட்டு இருக்க, போய் வச்சுட்டான் பாரு. டேய் திக்கு, அன்னைக்கு ராசிபலன் பாதிலே விட்டுட்டாடா. நல்லா வந்தனால அடுத்து நீ சொல்லாம விட்டுட்ட. பேலன்ஸ் எனக்கு சொல்லுடா. அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு. அன்னைக்கு என்னமா தூக்கி போட்டு மிதிப்பீங்கன்னீங்க. சரிடா சொல்லுடா. ரொம்ப மோசம் இல்லைனாலும் ஓகே, கொஞ்சம் எங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. சொல்லு. நல்லா பேசுகிறீங்கடா. ஓகே சொல்கிறேன். இன்னைக்கு எந்த ராசி பலன் சொல்லணும்? இன்னைக்கு மிதனம் வரைக்கும் சொன்னேன். இன்னைக்கு கடகம். இன்னைக்கு கடகம் புத்திசாலித்தனம். உங்கள் அம்மா அவங்ககிட்ட, டேய் ஒழுங்காக படித்தாதான்டா ஒய்ஃபும் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு நீ ஏம்மா அப்பா மட்டும் ஒழுங்காக படிக்காமல் விட்டாரு அப்படின்னு கேட்பியான். இந்த காலத்து பசங்களுக்கு இன்னும் சொல்லியால தரணும், எல்லாம் வாயி ரொம்ப நீண்டுதான் கிடக்கு. சரிங்களே, இந்தாங்க பேசிக்கிட்டே அப்படியே பணியாரத்தை சாப்பிடுங்களே.